ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ பையன் vlogs. என்னோட சொந்த ஊரான ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற பாம்பன் பிரிட்ஜ் தாங்க இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறீங்க. பாம்பன் பாலத்துல இனிமையான ஒரு பயணம் போனங்க. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த vlog எடுத்திருக்கேன். நம்மளோட பாம்பன் vlog ஃபுல்லா பாக்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட்டும் பண்ணுங்க. நம்ம ஊர்ல வந்து அந்த அளவுக்கு தண்ணி சேர்ந்துருக்கு ஃபுல்லா. நீங்க வேணா பாருங்களேன். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ஆயிடுச்சு. எல்லாம் பம்பு செட்டை வச்சு அடிச்சுக்கிட்டு ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க கடல் பக்கம். ஓகே, சென்னை அளவுக்குலாம் எங்கள் ஊர் கிடையாது, அந்தளவுக்கு குறை சொல்ல வரல. பட் இருந்தாலும் எங்கள் ஊரில் இந்த மாதிரி சம்பவங்கிறது ரொம்ப அரிது தான். சரி வாங்க போகலாம் ராமேஸ்வரம் கிளம்பலாம். ராமேஸ்வரம் கிளம்பிட்டு இருக்கோம். போகிற வழியில் பாம்பன் பாலம் இருக்குது, அது ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன். எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். காய்ஸ், நம்ம வந்து பாம்பன் பாலத்தை வந்து என்ட்ரி ஆக போகிறோம். சுற்றி கடலில் வந்துருச்சு. பாம்பன் பாலத்தில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இன்னும் கரெக்டாக வந்து ஒரு 500 மீட்டரில் பாம்பன் பாலம் வரப்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ எங்கள் ஊரில் வந்து ரொம்ப மழை பெஞ்சு புயல் வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதை விசிட் பண்ணுறதுக்கே நான் மெயினாக வந்தேன். வாங்க உங்களுக்கு காட்டுறேன், உள்ளே வாங்க பார்க்கலாம். நீங்கள் போங்க, உள்ளே போங்க, போய் பார்ப்போம். பாம்பன் பாலத்தில் வந்து கொஞ்சம் வந்து ரோடெல்லாம் பள்ளமாயிடுச்சு. ஏன்னா புயல் அந்த வேகத்தில் வந்தனாலையும், ஸோ மழை தொடர்ச்சியான மழையினாலையும் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அதை பார்க்குறக்காகவே நாங்கள் பாம்பன் பாலம் கிளம்பி வந்துட்டோம். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு லைவாக எல்லாத்தையுமே காட்டுறேன். இப்போதைக்கு கரண்ட்லியெல்லாம் வந்து பாம்பன் பாலம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு கரண்ட்லியாக நான் காட்டுறேன், எப்படி பாருங்கள். இருங்க, பாம்பன் பாலத்துக்கு பக்கத்தில் நாங்கள் வந்துட்டோம். பட் இப்போலாம் பட்டி டிங்கரிங் பார்த்துருக்காங்க ஓரளவு. ஏன்னா இந்த பாம்பன் பாலத்தில் நம்ம தார் சாலையெல்லாம் போட முடியாது, ஏன்னா அவ்வளோ வந்து பிஸியான ஒரு ஏரியா அங்கே ஏரியா. பட் வந்து பட்டி டிங்கரிங் தான் பார்ப்பாங்க. அப்போ மேலே டிஞ்சர் மட்டும் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கோம்க்கா. ஏபியிலேருந்து டெல்லியிலேருந்து எல்லாருமே எங்கள் ஊருக்கு வருவாங்க. நான் அவங்கள பேர் போட எங்கள் ஊர். ஸோ நான் அவனுக்குள்ளே இருந்து உங்களுக்கு லைவாக காட்டுறேன். அவனுக்குள்ள இருக்குது பாம்பன் பாலத்தை ஃபுல்லாக எல்லாம் பார்த்த விஷயந்தான். இருந்தாலும் எங்கள் ஊர் பெருமையை நான் வெளியே காட்டுறது, என் சேனல் மூலிமா காட்டுறது எனக்கு தான் பெருமை. ஏபி தாயா, ஃபுல்லாக ஏபி தான். TN 20 சப்பா வந்தாச்சு பாம்பன் பாலத்துக்கு. அண்ணே வந்தோடனே மீசையை முறுக்கிட்டு வரவே இருக்கிறாரு. வாங்க போய் அப்படியே நடந்து போயிட்டு அப்படியே வரலாம். கப்பலை பார்த்தீங்களா எவ்வளோ அழகா இருக்குறேன் ஃபுல்லா. தள்ளி விட்டுறாதீங்க, பயமா இருக்குது பார்க்கும்போது. பார்த்தாடி யாரா தூக்கு பைக்கு தூக்கு. காது வெட்டிச்சானா? ஸ்டிக்கர் நீங்க போறது நம்ம அடுத்த எடுத்துக்க கூடாது, சும்மா இருங்க. ஆனா காட்டு. ஐயோ மேடம். ஹலோ மேடம், பாம்பன் பாலம் ராமநாதபுரம் மாவட்டம். ஒரு பைக்கு இன்னொரு பைக்கு மோதிச்சு மேடம். காது மட்டும் லைட்டாக பிஞ்சிருச்சு மேடம். காது தலையில் லைட்டாக அடிபட்டுருக்கு மேடம். ஆம்புலன்ஸ் அனுப்புங்க மேடம், அனுப்புங்க. பாம்பன் பாலம் பிரிட்ஜ்லேயே மேடம். ஓகே ஆம்புலன்ஸ் கால் பண்ணி சரி, வெயிட் பண்ணுங்க. பிஞ்சிருச்சானே ரொம்ப? ஐயோ பிஞ்சிருச்சோ? ஆமாண்ணே, அதெல்லாம் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை நார்மலா. எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு, ஒம்மட்டுது ஒரு மாதிரியா. ஓகே மேடம் கரெக்டாக எவ்வளோ நேரம் மேடம் ஆகும்? கிளம்பிட்டாங்களா? ஓகே மேடம், ஓகே.
ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டேன். ராமேஸ்வரத்தில் வந்துருக்காங்க. 10 நிமிஷம் ஆட்டோலையா? ஆட்டோவில் போகிறாங்களா? ஹலோ சார் சார் அவங்க ஆட்டோவில் ஏறி போயிட்டாங்க சார். நான் பீப்புள் தான் சார், பப்ளிக் பீப்புள் தான் சார். நான் பார்த்துட்டு உடனே கால் பண்ணேன் சார். ஓகேங்க சார். ஓகே, யாருக்கு சார் கால் பண்ணணும்? சரிங்க சார். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. ஹலோ சார். சார் வணக்கம் சார். சார் இந்த 108க்கு இப்போ கால் பண்ணியிருந்தோம் சார். 108 வந்து அவங்க வந்து இதுக்கு போயிட்டாங்க சார். அவங்க ஆட்டோவில் போயிட்டாங்க சார் அர்ஜென்ட்னால. ஆனால் ஹெல்மெட் எங்களோட தான், எங்களோட சார். பேசுகிறாங்க சார். நான் மறுபடியும் கால் பண்ணி சொல்லிட்டேன் சார். அவங்க திருப்பி உங்களுக்கு கால் பண்ணி சொல்ல சொன்னாங்க சார். ஓகேங்க சார். ஓகே. ஆம்புலன்ஸ் கேன்சல் பண்ணிடுங்க சார். சரிங்க சார். ஓகே ஓகே. அண்ணே பார்த்து போங்கண்ணே. அண்ணே அண்ணே காது பிஞ்சிருச்சு. அண்ணே கையோட வந்து அவன் வண்டி ஏத்திட்டாப்லையா காதுல? யாரு? அந்த பைக்காரு ஏத்திட்டாப்ல தலை வண்டிக்குள்ள போயிருச்சு. ஐயோ, அவர் வந்தோன்னு அப்படி விழுந்தோன்னா அவன் கண்ட்ரோல் பண்ணோம்ல, அதோட அவன் மேல ஏத்திட்டான், காதுலயே ஏத்திட்டான். அவன் ஆள் பாஸ். மொபைல் எடுத்து கொடுத்தீங்களா? அது கொடுத்தாச்சு. அவங்கவுங்க மொபைல் அவங்ககிட்ட ஒப்படைச்சாச்சு. ப்ரோ கிளம்பலாமா? எனக்கு ஒரு மாதிரி வாமிட் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரியா இருக்கு. பைக் எடுத்துருவாங்க, ஹெல்மெட் எடுத்துருவாங்க, நான் போகிறேன். சுகாய்ஸ், நாங்கள் வந்து ஒன்று நினச்சி வந்தோம், இங்கே ஒன்று நடக்குது. ஐயோ, கவனமாக இருக்கணுங்க வாகனம் ஓட்டும் போது. எங்களுக்கு காலையிலே வரும்போது எங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு. பைக்கில் வரும்போது எங்களுக்கு சின்னதாக ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தான் வந்தோம். சின்ன பிரச்சனை தான், லைட்டாக ஒருத்தவங்க காலில் இடிச்சிருச்சு. அதை சால்வ் பண்ணிட்டு தான் வந்தோம். நம்ம ஒன்று நினச்ச வர இங்கே ஒன்று நடக்குதுங்க. இன்றைக்கி பாம்பன் பிளான் லாக் எடுக்க வந்து நமக்கு ஒரே இதுதான். இதில் மோஸ்ட்லி வந்து என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, அந்த வெஹிக்கிள் எல்லாம் நிப்பாட்டுறாங்க பார்த்தீங்களா, டூரிஸ்டர் வந்து நிப்பாட்டுறாங்களே. ஸோ அதான் ரீசன் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க நிப்பாட்டுறனால அந்த கார் ஓவர்டேக் பண்ணி அங்கிட்டு ஏறி வரனால இங்கிட்டு இவங்க ஏறி வரனால 2 பேரும் நேருக்கு நேராக மோதிடுறாங்க. ஸோ அதனால தான் பிரச்சனை நான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எப்படி காய்ஸ் நான் வந்து பாம்பன் படத்தை இன்ட்ரெஸ்ட்டாக காமிக்கிறது? சரி, இருந்தாலும் காட்டுறேன் பாருங்கள். அங்கே ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு பாருங்க. பாம்பான் படத்துக்கு அடியில் உட்காந்து ஒருத்தர் மீன் பிடிக்கிறாரு. நோய் நான் ஜாலியாக இருக்கிற. பாம்பான் பாலத்துக்கு கீழே ஒருத்தர் உட்காந்துட்டு சுண்டல் திங்கல மீன் பிடிக்கிறாரு. நம்ம 20 ரூபாய்க்கு சுண்டல் வாங்கி கொடுத்தாலும் சாப்பிட தான் செய்வார். செம்மையாக இருக்குது, செம்ம வியூ, செம்மையாக இருக்குது. பாம்பன் பாலம் ஸ்டேஷனை பாருங்க. ஸ்டேஷன் அங்கேயே கட்டியிருக்காங்க பாருங்க. வாகனத்தில் எல்லாமே இயற்கை தான். சின்ன சின்ன அடிப்படுறது, சின்ன சின்ன ஆக்சிடென்ட் ஆகிறதுலாம் இயற்கை தான். நிற்கிதா அந்த வேனு நிற்கிறனால இவங்க அப்படியே ஓவர்டேக் பண்ணி வராங்க. இங்கனுக்குள்ள ஒரு வேன் நின்றுச்சுன்னா இவங்க ஓவர்டேக் பண்ணி போவாங்க. அப்படியே முட்டிக்கிறாங்க 2 பேருமே. இதுதான் ரீசன், இதுதான் பிரச்சனை இதுக்குள்ளேயே. எப்படிண்ணா இருக்கு பாம்பன் பாலம்? இப்போதான் வரீங்களா, ஏற்கனவே வந்திருக்கீங்களா? என்னண்ணா அப்படியே அமைதியாயிருங்க எல்லாருமே? இப்போதான் வந்தீங்களா? எந்த ஊர்னா நீங்களா? பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியா? உங்கள் ஊரில் இல்லாத விசேஷமா சொல்லுங்க. தமிழ்நாடே அங்கே, தமிழ்நாடே அங்கே தான். அனுபவத்தை ஷேர் பண்ணுறீங்களா என்னோட சேனலுக்கு? அப்படியா? நீங்களும் ஃபிஷர்மேனா? உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இருந்தாலும் ஏதாவது உங்கள் மனசில் உள்ளதை 2 வார்த்தை சொல்லுங்கள் எங்களுக்காக. நான் இந்த ஊருக்காரன், உங்களை வரவேற்கிறது என்னோட பெருமை. 2 வார்த்தை மட்டும் சொல்லுங்க தம்பிக்காக. என்ன இன்டர்வியூ அங்கே எடுக்கிறீங்க, தடுமாறுறீங்க? ரொம்ப கொஞ்சம் போடுறான். அப்படியா? இட்ஸ் ஓகே, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க கப்பல் வருது பாருங்க. இதுக்கெல்லாம் திறக்க மாட்டாங்க, இதெல்லாம் சும்மா. அது எப்படி அடியில் வருதுன்னு பார்ப்போம். நீ பாருங்களேன், ஓப்பன் ஆகாது. பட் அவ்வளோ கேப்பாக இருக்குது. இங்கே இருங்க, அழகாக வருது பாருங்க. ஏன் வண்டிலாம் போனால் டம்மு டம்முன்னு ஆடுற மாதிரி இருக்கு ப்ரோ. பானம் ஏதாவது பஸ்ஸு லாரி இதெல்லாம் லோடு ஏற்றி போகும்போது டங்கு டங்கு டங்குன்னு ஆடுதுங்க. பானம் ஒரு மாதிரி வைப்ரேஷன் ஆகுதுங்க ரொம்ப. சந்தோஷம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ஓகே, வாங்க வண்டி இருக்கலாம் போகலாம். நம்மளே வண்டி நிப்பாட்டக்கூடாதுங்க. பாய், இப்போதான் பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு இந்த இடத்துல. எடுங்க நம்ம போகலாம்.
பயமுறுத்திடலாம். போலீஸ் 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 சும்மா விளையாட்டுக்கு கலாய்ச்சல். ஏதோ வாங்கி சாப்பிடமா ப்ரோ? எது வேணாமா? பாம்பனின்னு ஒரு பயணம். எப்படி? ஆமா ஆமா. நீங்க தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. வாங்க வாங்க. நீங்க எந்த ஊர் தானா? என்ன பீரா போகுது? வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. நீங்க ராம்நாடு தானா? நாங்கள் விளாக் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் ராம்நாடு தான், இங்கே தானா? சரி சரி ஓகே. இது எப்படிண்ணா உங்கள் ஃபோனில் எடுங்க ப்ரோ. ப்ரோ இந்தாங்க அப்படியே வீடியோ மட்டும் எடுங்க. நானே எடுக்கிறேன். இப்படியே எடுத்துக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ப்ரோ. செம்மையாக ப்ரோ அரிசி ப்ரோ, சூப்பராக இருக்கு. ஓகே தேங்க்யூ ப்ரோ. பாப்பா